நெஞ்சங்களுக்கு வணக்கம். ஜெயலலிதா என்னும் நான், மக்களால் நான், மக்களுக்காக நான் அப்படியெல்லாம் ஸ்டேட்டஸ் போட்டும், எடிட்ஸ் பண்ணியும், வீடியோஸாவும் நீங்க பார்த்திருப்பீங்க. அப்படிப்பட்ட இந்த ஜெயலலிதா என்னும் ஆளுமை உருவானது எப்படி? இந்த ஜெயலலிதா என்னும் ஆளுமை தமிழ்நாட்டிற்கு ஏன் மிக மிக அவசியம், முக்கியம்? ஏன் தமிழ்நாட்டில் இருக்கும் பல லட்சம் தாய்மார்கள் இவரை கொண்டாடுகிறார்கள்? பல லட்சம் பேர் அரசியலுக்கு வர இவர் ஏன் இன்ஸ்பிரேஷனாக இருக்கிறார் அப்படின்னு பல விஷயங்கள் இருக்கு. தமிழ்நாட்டின் அம்மாவை பற்றி தெரிந்து கொள்ள வாங்க தெரிஞ்சுக்கலாம். கான்ஃபிடென்ட்டா இருங்க, நல்லதே நடக்கும், வெற்றி நிச்சயம். ஜெயலலிதா அப்படிங்கிறவங்க யாரு அப்படின்னா, சின்ன வயசுல கான்வென்ட்ல படிச்சுக்கிட்டு இருந்த ஒரு பொண்ணு. அவங்களுக்கு நல்ல படிப்பறிவு இருக்கு, நல்ல நிறம் இருக்கு. அவங்க சினிமா துறையில நடிக்க வராங்க. அதற்கான திறமையும் அவர்களிடத்தில் அதிகமாக இருக்கிறது. நிறத்தை காட்டிலும், படிப்பை காட்டிலும் சினிமாவிற்கு தேவையான அந்த உடல் மொழி, பாங்கு, நடிக்கும் திறன் இது எல்லாமே இருக்கு. இயல்பாவே இருக்கு. ஏன்னா அவங்க அம்மாவும் ஒரு நடிகை அப்படிங்கிறதுனால. இவங்க சினிமாவுக்கு நடிக்க வர்றாங்க. நடிக்கும்போது நடிக்கும் தளங்கள்ல கூட அவங்க அவங்களோட சுயமரியாதையை விட்டு கொடுக்காம படிப்பை பின்தொடரணும் அப்படின்னு புத்தகங்கள் வாசிப்பதை ஒரு வழக்கமாவே வச்சுட்டு இருந்திருக்காங்க ஆரம்ப காலகட்டத்துல. அவங்க இறக்கும் போது கூட அவங்க வீட்டில் 30,000த்திற்கும் மேற்பட்ட புத்தகங்களை கொண்ட ஒரு நூலகமே உருவாகியிருக்கு. அங்கே பல தலைப்புகள், இந்த தலைப்புன்னு இல்லாமல் ஃபிலாசபி, சயின்ஸு, ஆன்மீகம், அரசியல், அறிவியல் அப்படின்னு ஏகப்பட்ட விஷயங்களை அவங்க அவங்க லைப்ரரியில் புக்ஸோட கலெக்ஷன்ஸில் வச்சுருந்துருக்குறாங்க. அப்படிப்பட்ட ஒரு ஆளுமையாக, ஒரு புக் ரீடராக, புக் ரீடிங் ஹேபிட்டை லவ் பண்ணக்கூடிய ஒருத்தராகவும் அவங்க இருந்திருக்கிறாங்க. இப்படி சினிமா துறையில வர்றாங்க, உச்ச நட்சத்திரமா மாறி நிக்கிறாங்க. அன்னைக்கு இருந்த மற்ற சினிமா நடிகையரை விட இவங்களோட மார்க்கெட் வேல்யூ அப்படிங்கிறது ரொம்பவே ஹையா இருக்கு. பல மொழிகள் தெரிந்தவர் அப்படிங்கிற அந்த கூடுதல் அட்வான்டேஜ் இவங்களை மற்ற இண்டஸ்ட்ரிக்கும் அழைச்சிக்கிட்டு போகுது. திரு எம்ஜிஆர் அவர்களோட தொடர்ந்து பல வெற்றி படங்களை கொடுக்குறாங்க. எம்ஜிஆர் கட்சி தொடங்கும் போது பல காரணங்கள்னால இவங்க அந்த பயணத்துல கூட இல்லை, தனித்து இருக்கிறாங்க. அடுத்து எம்ஜிஆருடைய ஆட்சி வந்ததுக்கு அப்புறமாக இவங்க அந்த பயணத்துல இணையறாங்க. எப்படி இணையறாங்க அப்படின்னா, சத்துணவு திட்டம் அப்படின்னு எம்ஜிஆர் ஒண்ணு அறிமுகப்படுத்துறாரு. அந்த சத்துணவு திட்டத்தோட முகமா அதை பரப்புரை செய்து மக்களிடத்திலே கொண்டு போய் சேர்ப்பவரா இவங்க அறிமுகமாகறாங்க. அதுக்கடுத்து கொள்கை பரப்பு செயலாளர் அப்படிங்கிற ஒரு போஸ்ட்டை இவங்களுக்காகவே திரு எம்ஜிஆர் அவர்கள் உருவாக்கி அந்த போஸ்ட்டை இவங்க கொடுத்தாங்க. அது கொடுத்த இடம் மதுரை. இத்தனை ஜெயலலிதா போட்டோ வந்தாலும் சரி, பொன்மனச்செம்மலும் புரட்சி தலைவி அம்மா அப்படின்னு அழைக்கப்படுற இவங்க 2 பேரோட இந்த குறிப்பிட்ட இந்த புகைப்படம் ரொம்பவே இன்னைக்கு வரைக்கும் அதிகமா பகிரப்படுற, பயன்படுத்தப்படுற ஒரு புகைப்படமா இருக்கு. அப்படிப்பட்ட சம்பவம் ஒன்று முதலில் நடக்குது. இவங்க கொள்கை பரப்பு செயலாளர் பதவி எடுத்துக்கிறாங்க. அதுக்கப்புறம் எம்ஜிஆர் அவர்களின் மறைவின் போது இறுதி ஊர்வல வாகனத்துல இவங்க ஏற முயற்சி பண்றாங்க. அப்ப இவங்க தள்ளி விட்டுறாங்க. கீழே இவங்க அந்த இடத்துல அந்த இருந்த கூட்டத்துல இவங்க கீழே விழுந்துடுறாங்க. இதெல்லாம் நடக்குது. அதுக்கப்புறம் அதிமுக எனும் கட்சி 2ஆக உடைகிறது. ஜெயா அணி அப்படின்னு சொல்லிட்டு இவங்க தலைமையிலான ஒரு அணி இருக்கு. இன்னொரு பக்கம் ஜானகி அணி அப்படின்னு சொல்லிட்டு எம்ஜிஆர் அவர்களுடைய மனைவி அவங்க தலைமையிலான ஒரு அணி இருக்கு. இதுல இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா, சேவல் சின்னத்துல போட்டி போடுறாங்க. போட்டி போட்டு பிறகு இந்த 2 அணிகளும் ஒன்றிணைகிறாங்க. இன்னைக்கு நம்ம பார்க்கறது இபிஎஸ், ஓபிஎஸ் அப்படின்னு பார்க்குறோம். இது இன்னைக்கு இல்ல, நாள்ல இருந்து வருது. அதிமுக அப்படிங்கிற கட்சி உருவானது எங்க இருந்து வருது? திமுக அப்படிங்கிற கட்சியில இருந்து உடைந்து இந்த ஒரு ஃபார்மேஷன் வருது. இந்த கட்சி உடைதல் அப்படிங்கிற விஷயம் தமிழ்நாட்டுக்கு புதுசு கிடையாது. கட்சிகள் பிரிதல், கட்சிக்குள் பிளவு அப்படிங்கிறது தமிழ்நாட்டுக்கு புதுசு கிடையாது. பல அரசியல் கட்சிகள்ல தொடர்ந்து நடக்கக்கூடியது. ஆனால் தமிழ்நாட்டுல என்ன இதுல ஒரு யூனிக்கான ஃபீச்சர் நடக்கும் அப்படின்னா, திராவிடர் கழகத்திலிருந்து திமுக வருது அப்படின்னா, மக்களுக்கு திமுகவினால் அப்படி ஒரு கிடைக்கக்கூடிய பயனும் ஒரு லீப்பும் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கும். 2 கட்சிகளுமே ஒரே ஆலமரத்துல இருந்து தான் வருவாங்க. ஒரே விதைக்குள்ள இருந்து விழுந்த மரத்துல இருந்து தான் வருவாங்க அப்படிங்கிறதுனால, மாறி மாறி 2 பேரும் மக்களுக்கு நல்லதை மட்டும்தான் பண்ணுவாங்க. அந்த சித்தாந்தத்தை ஊன்றியவர், விதைத்தவர் பேரறிஞர் அண்ணா. அவருக்கு ஊட்டியவர் தந்தை பெரியார். இப்ப பெரியாரின் வழியாகத்தான் இந்த திராவிட கட்சிகள் எல்லாமே தமிழ்நாட்டில் இயங்குது. இவங்க அந்த சித்தாந்தத்தை ஃபாலோ பண்றாங்க அப்படிங்கிறதுனால தமிழ்நாட்டில் இன்னைக்கு நம்மளுக்கான இவ்வளோ ஒரு ப்ராப்பரான பல விஷயங்கள் நம்ம வாழ்க்கையில கிடைச்சிருக்கு அப்படின்றதுக்கு முக்கியமான காரணம் இந்த தலைவர்கள் எல்லாருமே. இப்ப இவங்க லெகசியை கண்டினியூ பண்ற ஒரு வாரிசா தான் இவங்க வராங்க. யாரு? செல்வி ஜெயலலிதா அவர்கள். இப்ப இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா,
சட்டசபைக்கு போறாங்க. சட்டசபையில இவங்க அவமானப்படுத்தப்படுறாங்க. அதுக்கடுத்து வந்த தேர்தல்ல இவங்க அதிமுகவை ஜெயிக்க வைக்கிறாங்க. முதலமைச்சராத்தான் அவமானப்படுத்தப்பட்ட சட்டசபைக்குள்ள மீண்டும் அவங்க நுழைஞ்சாங்க. தீவிரமான வைராக்கியத்தோட அவங்க செயல்பட்டாங்க. அதுக்கப்புறம் முதலமைச்சரானதுக்கு அப்புறம் கடைசியா அவங்க இறக்குறதுக்கு முன்னாடி இந்தியா அப்படிங்கிற மிகப்பெரிய டெமோக்ராட்டிக் கண்ட்ரியோட 3வது மிகப்பெரிய கட்சியா அதிமுகவை அவங்க உருவாக்கி விடுதலை அப்படிங்கிறது பெரியார் முன்வைக்கிறார். என்ன சொல்றாரு அப்படின்னா, பெண்களுக்கான சுதந்திரத்தை வழங்கணும், அவங்களுக்கான சொத்துரிமையை வழங்கணும் அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் நம்ம சொல்றோம். பெண்களுக்கான ஓட்டுரிமையை முதல்ல கொடுக்கறது மெட்ராஸ் மாகாணம் அப்படிங்கிற இந்த தமிழ்நாட்டு பகுதிகள் தான் முதல்ல அந்த விஷயத்த பண்றாங்க. பெண்கள் படித்திருக்கிறார்களா? பெண்களுக்கான படிப்பு கல்வி கொடுக்கப்பட்டு இருக்கிறதா? அப்படின்னா, சங்ககால புலவர்கள்ல ஔவையார் மட்டுமே 6 பேர் இருந்ததா சொல்றாங்க. அதுக்கடுத்து பல புலவர்கள் இருக்கிறாங்க. காக்கை பாடினியார்னு ஒருத்தவங்க இருக்கிறாங்க. இந்த மாதிரி பல பெண்பாற் புலவர்கள் வந்து சங்க காலத்துல எழுத்தறிவு பெற்றிருந்திருக்கிறார்கள். அவங்க வந்து எழுத்து, பாட்டையே செய்யுளையே எழுதக்கூடிய அளவுக்கு ஆற்றல் மிகுந்தவர்களா இருந்திருக்கிறாங்க. அடுத்து பக்தி இலக்கிய காலகட்டங்கள்ல வர்றோம்னா கூட ஆண்டாள், காரைக்கால் அம்மையார் போன்றவர்களும் வாழ்ந்து வந்து கொண்டிருக்கிறார்கள். அப்படியே அதை தொடர்ந்து இங்க வரோம் அப்படின்னா, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய முக்கியமான விஷயம் அரசியல். அதில் இருக்கக்கூடிய முக்கியமான விஷயம் திராவிட கட்சிகள். அந்த திராவிட கட்சிகள் பேசுகின்ற முக்கியமான விஷயம் பெண் விடுதலை, பெண் சுதந்திரம், பெண்களுக்கான சுயமரியாதை, அவர்களின் முன்னேற்றம் அப்படிங்கிறது. அப்படி திராவிட கட்சிகளில் ஒன்றை தலைமையேற்று நடத்திய பெண் செல்வி ஜெயலலிதா அவர்கள். அப்படி ஒரு கட்சியை அவங்க வழி நடத்துறாங்க. கட்சிக்கு தலைமையேற்று வழி நடத்துறாங்க. அப்படி நடத்தக்கூடிய அவங்கள எவ்வளவு விமர்சனங்கள் தாக்கியிருக்கும்னு நினைச்சு பாருங்க. இன்னைக்கு ஒரு கட்சியில இருக்கக்கூடிய ஒரு பெண் தலைவர் வந்து ரொம்ப பிரபலம் அடைகிறாங்க அப்படின்னா, அவங்கள பிசுறுன்னு சொல்றதும், கண்டபடி ஏசுறதும் கூட நடக்குது. தமிழ்நாட்டுல இன்னைக்கு நடக்குது இந்த மாதிரி விஷயங்கள்லாம். அப்ப இவங்க ஒரு 40, 50 வருஷத்துக்கு முன்னாடி அரசியலுக்கு வந்திருக்கும்போது, இவங்க என்னென்ன விஷயத்தெல்லாம் ஃபேஸ் பண்ணியிருப்பாங்க. இன்னைக்கு விஜய் அப்படின்னு ஒருத்தர் கட்சி ஆரம்பிக்கிறாரு. கமல் அப்படின்னு ஒருத்தர் கட்சி ஆரம்பிக்கிறாரு. அந்த தனிப்பட்ட இண்டிவிஜுவலுடைய வேலை, ப்ரொஃபஷன் வந்து சினிமாவா இருக்கிறதுனாலயே, "நீ என்ன பெரிய எம்ஜிஆரா?" அப்படிங்கிற விமர்சனத்துல தொடங்கி, திரையில இருந்து அவங்க எல்லாம் தரையில வந்தா உடனே ஓட்டு கிடைக்காதுங்கிற வரைக்கும் எத்தனை கேலி பேசுறாங்க. திரையில உச்ச நடிகரா இருக்கிறாங்க. திரைக்கலைஞர்ல எல்லா கலைகளும் தெரிந்த ஒருத்தரா இருக்கிறாங்க. இவங்களுக்கே இவ்வளவு விமர்சனங்கள் வருதுன்னா, திரைத்துறையிலிருந்து வந்த பெண் ஜெயலலிதா அவர்கள். அப்ப அவங்களை நோக்கி எத்தனை விமர்சனங்கள் வைக்கப்பட்டிருக்கும். அத்தனை விமர்சனங்களையும் கடந்து தான் அவங்க இன்னைக்கு தமிழ்நாட்டு மக்களுடைய இதயத்துல சிம்மாசனம் போட்ட அம்மாவா கருணையோட உட்கார்ந்திருக்கிறாங்க. அவங்கள் மீது வைக்கப்பட்ட அத்தனை விமர்சனங்களும் அவங்க மீது அசால்ட்டும் நடந்திருக்கு. அவங்கள கொலை செய்யும் முயற்சிகள் நடந்திருக்கு. அவங்க மீது சட்டசபைக்குள்ளாகவே தாக்குதல்கள் நடந்திருக்கு. இத்தனையும் கடந்து ஒரு பெண் எப்படி அரசியல்ல நீடித்து நிக்கிறாங்க? அதற்கான ஆற்றல், வைராக்கியம் அவங்களுக்கு எங்கேருந்து வந்துச்சு? அப்படிங்கிற விஷயம்லாம் இன்னைக்கு யோசிச்சாலுமே ரொம்ப மலைப்பாவும், வியப்பாவும் இருக்கு. தமிழ்நாட்டுல திராவிட கட்சிகளால் பெண்கள் வளர்ந்துட்டாங்க, எல்லாமே பண்றாங்க அப்படிங்கிறதெல்லாம் ஏத்துக்கலாம். எத்தனை கவுன்சிலர்கள் கணவன்மார்களுடைய அந்த தயவு இல்லாம வேலை பார்க்குறாங்க தமிழ்நாட்டுல அப்படின்னு ஓப்பனா நம்ம பேசணும்னா, அங்க ஒரு பெரிய கேள்விக்குறி வருது. அரசியலுக்குள் பெண்கள் அப்படின்னு பேசுறோம், இடஒதுக்கீடுன்னு பேசுறோம், பெண்களுக்கான சமவாய்ப்புன்னு பேசுறோம். எல்லாமே குடுக்கிற திராவிட கட்சிகள் கூட எத்தனை அமைச்சர் பதவிகள்ல பெண்கள் அமர வைத்திருக்கிறாங்க? எத்தனை முக்கியமான பதவிகள் பெண்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு? எத்தனை இடத்துல பெண்களை முன்னிலைப்படுத்துறாங்க? அப்படிங்கிற கேள்விகள் எல்லாம் இருக்கு. அவங்க குடும்பத்திலேயே இருக்கக்கூடிய பெண் தலைவர்கள் கூட ஓரங்கட்டப்படுகிறார்களா? அப்படிங்கிற கேள்வி எல்லாம் கூட மக்களிடத்துல இருக்கு. ஆனா, இது எதுவுமே இல்லாத, இந்த எந்த பின்புலமும் இல்லாத ஒரு சாதாரண பெண்ணாக இருந்து சினிமா நடிகையாக மாறி, பிறகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் ஆகும் அளவிற்கு அவர்கள் எவ்வளவு வைராக்கியத்தோடு கடந்து வந்திருப்பாங்க. எத்தனை கிரிட்டிசிஸத்த பார்த்திருப்பாங்கன்னு பாருங்க. ஏன் இந்த விமர்சனங்கள பத்திலாம் திருப்பி திருப்பி சொல்லிக்கிட்டே இருக்கேன் அப்படின்னா, அவங்க செத்து இன்னைக்கு கூட அவங்க மீதான விமர்சனம் குறையல. அவங்க மீது சொத்து குவிப்பு வழக்கு குவிக்கப்பட்டு அவங்க A1 அக்யூஸ்ட் அப்படின்னு சொல்லி நீதிமன்றம் தீர்ப்பளிச்சுச்சு. அந்த A1 அப்படிங்கிற அந்த வார்த்தையை பயன்படுத்தி அவங்கள இன்னைக்கு வரைக்கும் விமர்சனம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இறந்துட்டாங்க. அவங்க உயிரோட கூட கிடையாது. ஆனா அவங்கள விமர்சனம் பண்றாங்க. ஏன்னா, அந்த ஆளுமை அப்பேற்பட்ட ஆளுமை. அவங்களோட இடம் அப்பேற்பட்ட வெற்றிடத்தை இன்னைக்கு ஏற்படுத்தியிருக்கு. அ தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மூத்த அமைச்சரா துரைமுருகன் இருக்கிறார். ஒரு இன்டர்வியூல கூட சொன்னாரு. நாங்க ஜெயலலிதா கூட அரசியல் பண்ணும்போது தான் அவங்க எங்களுக்கான எதிரி அப்படிங்கிற ஒரு ஒரு இதோட நாங்க அந்த களத்துல நாங்க நிப்போம் அப்படின்னு சொன்னாங்க.
அதாவது அவங்க எதிரிகளும் மதிக்கக்கூடிய இடத்துல இவங்க வந்து இருந்தாங்க. இப்படிப்பட்ட பெண் ஆளுமையா திகழ்ந்தாங்க. இவங்களுக்கு வந்து படத்துல சிம்பிளா சொல்ற மாதிரி 2 முகங்கள் இருக்கு. ஒண்ணு வந்து அதிகாரத்தின் முகம், இன்னொன்னு அன்பின் முகம். அந்த அதிகாரத்தின் முகம் என்ன செய்யுது அப்படின்னா, யாரையும் எதற்கும் கேள்வி கேட்கும் துணிவும், துணிச்சலும், அவங்க தப்பு பண்ணிட்டாங்க அப்படின்னா அவங்கள மாத்தக்கூடிய அந்த தைரியமும், யார பத்தியும் அவங்க கவலைப்பட மாட்டாங்க, பயப்பட மாட்டாங்க. பயம் அப்படிங்கிற ஒரு விஷயமே அவங்களுக்கு கிடையவே கிடையாது. எதுனாலும் துணிஞ்சு செய்யக்கூடிய ஒரு இரும்பு பெண்மணியா, மோடியா, லேடியா அப்படின்னு அந்த முதல் தேர்தல்லயே அவங்க கேள்வி கேட்டவங்க. அதை கேட்க இன்னமும் இந்தியா கூட்டணி தயாரா இல்ல. மோடிக்கு எதிரான அந்த ஒற்றை முகம் இல்லாதனால தான் இந்தியா கூட்டணி இன்னைக்கு வரைக்கும் பல பிரச்சனைகளை சந்திச்சுட்டு வருது. ஆனா இவங்க மோடி முன்னிறுத்தப்படுகிற முதல் தேர்தலிலேயே சொன்னாங்க மோடியா, லேடியா அப்படின்னு. இப்ப இவங்களுடைய ஆளுமையின் திறனை நீங்க யோசிச்சு பாருங்க. எல்லாரும் மோடிய போய் பார்ப்பாங்க. மோடி வந்து இவங்கள பார்ப்பாரு. அப்படிப்பட்ட ஆளுமை அவர்கள். அப்படிப்பட்ட ஆளுமையாக தமிழ்நாட்டுல திகழ்ந்தாங்க. இது அவங்களுடைய ஒரு முகம். இன்னொரு முகம், பெண்களுக்கான திட்டங்களை தேடி தேடி குடுத்துக்கிட்டே இருந்தாங்க. தாலிக்கு தங்கம் அப்படின்னு ஒரு திட்டம் கொடுப்பாங்க. பெண் குழந்தைகள் கொல்லப்படக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தொட்டில் குழந்தை திட்டம் அப்படின்னு ஒண்ணு ஆரம்பிப்பாங்க. தாலிக்கு தங்கம் அதை வந்து கொடுப்பாங்க. அப்புறம் கன்சீவ் ஆயிட்டாங்க அப்படின்னா அதற்கான ஊட்டச்சத்து பொருட்கள் எல்லாமே வந்து கொடுப்பாங்க. குழந்தை பிறந்த பிறகு அதுக்கு ஒரு தனி பேக்கேஜ் மாதிரி ஒண்ணு கொடுப்பாங்க. பெண் குழந்தைகள் படிக்கணும், எல்லா குழந்தைகளும் நல்ல அறிவியல் ஞானம் பெறணும் அப்படிங்கிறதுக்காக லேப்டாப் கொடுத்தாங்க. இந்த மாதிரி பல திட்டங்கள். முக்கியமான ஒரு திட்டத்தை சொல்லவா, இன்னைக்கு அந்த திட்டம் நடைமுறையில பல இடங்கள்ல இருக்காங்கிறது ஒரு சின்ன கேள்விக்குறி இருந்தாலும், பெண்களுக்கான பாலூட்டும் அறை அப்படிங்கிறத பல பொது இடங்கள்ல இவங்க திறந்து வச்சாங்க. அது எத்தனை பெண்களை ரிலாக்ஸ் ஆச்சுன்னு தெரியுமா? எத்தனை பெண்கள் அதை கொண்டாடினார்கள்னு தெரியுமா? எத்தனை குடும்பங்கள் அந்த திட்டத்தின் மூலமா அம்மா ஒருத்தருக்குத்தான் நம்மளோட இந்த ஒரு சின்ன கஷ்டம் கூட புரியுது அப்படின்னு அவங்கள நினைச்சாங்க, இன்னைக்கு வரைக்கும் நினைக்கிறாங்கன்னு தெரியுமா? இவங்க விமர்சனம் வைக்கலாம், இவங்க வந்து சொத்து குவிச்சாங்க, இதுல போய் இது வழக்குல வந்து இவங்க குற்றவாளியின் தீர்ப்பாயிருக்கு. எல்லா விமர்சனங்களும் சரி, இத்தனை விமர்சனங்களும் தமிழ்நாட்டுல தான் வைக்கப்பட்டுச்சு, தமிழ்நாட்டு மக்கள் முன்னாடி தான் வைக்கப்பட்டுச்சு. தீர்ப்பும் தமிழ்நாட்டு மக்களுக்கு நன்றாக தெரியும். ஆனால் அந்த தீர்ப்பை விட தமிழ்நாட்டு மக்கள் எழுதிய தீர்ப்பு முற்றிலும் வேறுபட்டது. இன்னைக்கு வரைக்கும் அவங்க அவங்கள ஒரு குற்றவாளியா பார்க்கல. இவங்களுடைய குறைகளை சொல்லும் ஒரு இடமா தான் பார்த்தாங்க. அவங்க அம்மா அப்படிங்கிற அந்த ஒரு அடைமொழியவோ, அந்த ஒரு குறிப்பிடுதலையோ, அந்த ஒரு பெயரையோ அவங்க வெறும் பெயரா பார்க்கல, உணர்வா பார்த்தாங்க. அதனாலதான் அவங்க மக்களால் நான், மக்களுக்காகவே நான் அப்படின்னு சொல்லும்போது மக்கள் அதை உணர்வு பூர்வமாக ஏற்றுக்கொண்டார்கள். அப்படி இல்லைன்னா கலைஞர் கருணாநிதி மாதிரி ஒரு தலைமையை எதிர்த்து ஒருத்தவங்களால தொடர்ந்து வெற்றி பெற முடியுமா? முதல்ல தொடர்ந்து களத்தில் அவரை எதிர்த்து நிற்க முடியுமா? எம்ஜிஆரை விட அதிமுகவிற்கு அதிக வெற்றிகளை வாங்கி கொடுத்தவர் செல்வி ஜெயலலிதா அவர்கள். அப்படிப்பட்ட பெண் ஆளுமைகள் பலரும் இன்றைய தமிழ்நாட்டு அரசியலுக்கு நிச்சயம் தேவை. உங்களுக்காக நான் விஷ்ணு நாகராஜன். வாழிய செந்தமிழ், வாழ்க நற்றமிழர், வாழிய பாரத மணி திருநாடு. ஜெய் ஜெயலலிதா என்னும் நான் ஜெய ஜெயலலிதா என்னும் நான்